ஹாய், இன்றைக்கி டைம் லெசன்ஸில் 24 ஹவர்ஸ் கிளாக் பார்க்கலாங்க. ஸோ நம்ம வந்து ரியல் லைஃப்பில் யூஸ் பண்ணுறது வந்து 12 ஹவர்ஸ் கிளாக் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ 12 ஹவர்ஸ் கிளாக்கில் நம்ம என்ன மென்ஷன் பண்ணுறோம்னா ஏஎம் ஆர் பிஎம்னு மென்ஷன் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ சம்டைம்ஸ் வந்து ஏஎம் ஆர் பிஎம் மென்ஷன் பண்ணாமல், ஃபார் எக்ஸாம்பிள் 2 o'clockன்னு ரைட் பண்ணிவிட்டு ஏஎம்மும் மென்ஷன் பண்ணல, பிஎம்மும் மென்ஷன் பண்ணலன்னா அது நம்ம எந்த 2 o'clockன்னு நம்ம எடுத்துக்க முடியும்? ஸோ இங்கே பாருங்கள், ஏஎம்லேயும் ஒரு 2 o'clock இருக்குது, பிஎம்லேயும் ஒரு 2 o'clock இருக்குது. தட் மீன்ஸ் மிட் நைட்டில் வர 2 o'clockக்கும் இருக்குது, ஆஃப்டர்நூனில் வர 2 o'clockக்கும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த டைமில் வந்து ஏஎம்மும் பிஎம்மும் மறந்துட்டோன்னா கன்ஃபியூஸ் ஆகிடும் நம்மளுக்கு எந்த டைம்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ அந்த கன்ஃபியூஸ் எல்லாம் வந்து இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் 24 ஹவர்ஸ் கிளாக்கை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ 24 ஹவர்ஸில் அந்த மாதிரி கன்ஃபியூஷன் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இந்த ரயில்வே டைமில் இந்த ஃப்ளைட் டைம்ஸ் எல்லாம் அதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம 24 ஹவர்ஸ் கிளாக் தான் யூஸ் பண்ணோம். சிஸ்டம்ஸில் கூட பார்த்தோம்னா 24 ஹவர்ஸ் கிளாக் தான் ஷோ பண்ணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 12 ஹவர்ஸ் கிளாக்கில் வந்து டே ஸ்டார்ட் ஆகுது எப்படின்னா 12 o'clock மிட் நைட்டு. ஓகேங்களா? ஸோ 12 o'clock மிட் நைட் ஆஃப்டர் தான் வந்து டே ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அதே டே எண்டிங் வந்து பார்த்திங்கன்னா அதே 12 o'clock மிட் நைட்டில் பிஃபோர் தான் வந்து டே எண்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது 1 o'clock ஏஎம். 1 o'clock ஏஎம்னா எப்போ வருது? மிட் நைட்டில் 1 o'clock வருது இல்லைங்களா? ஸோ அதுதான் ஏஎம். ஓகேங்களா? ஸோ அந்த 1 o'clock ஏஎம் 24 ஹவர்ஸ் கிளாக்கில் எந்த மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க பாருங்கள், 1 hour. ஓகேங்களா? ஸோ அன்றைக்கி அப்போ தான் நமக்கு வந்து டே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது அப்போ தான் வந்து 1 hour கம்ப்ளீட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 2 o'clock ஏஎம். ஓகேங்களா? இதில் பார்த்திங்கன்னா 2 hours. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம 24 ஹவர்ஸ் கிளாக்கில் வந்து பார்த்திங்கன்னா 4 டிஜிட்டாக யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு 2 டிஜிட் வந்து ஹவர்ஸை மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும், நெக்ஸ்ட்டு 2 டிஜிட்டை வந்து மினிட்ஸை மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் எல்லாமே வந்து ஹவர்ஸ் தான் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து மினிட்ஸும் கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ டைம் பொறுத்து. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இப்போ 3 o'clock ஏஎம் இருக்குது. அப்போ இதில் வந்து 24 ஹவர்ஸில் வந்து 3 hours இருக்குது. ஸோ அப்படியே லைனாக வந்துட்டிங்கன்னா ஸோ இங்கே பார்த்திங்கன்னா 10 o'clock ஏஎம்னு இருக்குது. அதே ஹவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 10 hours இருக்கும். ஸோ 11 o'clock ஏஎம் அந்த ஹவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 11 hours இருக்குது. ஸோ இது வரைக்கும் எதுவுமே நம்ம கன்ஃபியூஸ் ஆகாது. ஏன்னா இங்கே இருக்கிற டே ஸ்டார்ட் ஆகிற டைமில் வர்ற அப் டு 12 o'clock வரைக்கும் நமக்கு வந்து அந்தளவு கன்ஃபியூஸ் ஆகாது. ஏன்னா எல்லாமே லைனாக வரும். ஓகேங்களா? ஸோ 1 hour 2 hour 3 hours 4 hours 5 hours 6 hours 7 hours 8 hours 9 hours 10 hours and 11 hours and then 12 hours. இந்த 12 o'clock எப்போ வருதுன்னா ஆஃப்டர்நூனில் வருது இல்லைங்களா? 12 o'clock அந்த 12 o'clock தான் இது. ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர்நூனில் வர 12 o'clock நம்மளுக்கு 12 hours கம்ப்ளீட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1 o'clock பிஎம். ஓகே, ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் வர்ற 1 o'clock இது. ஓகேங்களா? ஸோ கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஆஃப்டர்நூனுக்கு வர்ற அடுத்த பிஎம். ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர்நூனுக்கு மேலே நம்ம பிஎம் தானே மென்ஷன் பண்ணுவோம். ஸோ ஆஃப்டர்நூனுக்கு முன்னாடி 12 o'clock முன்னாடி நம்ம எல்லாமே ஏஎம் மென்ஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ மிட் நைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 12 o'clock மிட் நைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆஃப்டர்நூன் 12 o'clock பிஃபோர் வரைக்கும் ஏஎம் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு அதே ஆஃப்டர்நூன் 12 o'clock ஆஃப்டர்லேருந்து நெக்ஸ்ட்டு 12 o'clock மிட் நைட் வரைக்கும் நம்ம பிஎம் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்திங்கன்னா 1 o'clock பிஎம்னு போட்டிருக்காங்க. அப்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அப் டு 12 o'clock வரைக்கும் 12 hours. நெக்ஸ்ட் ஹவர் நமக்கு என்னவா வரும்? 13 hours வரும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து 1 o'clock பிஎம், இதில் வந்து 13 hours. நெக்ஸ்ட் வந்து 2 o'clock பிஎம் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 14 ஹவர்ஸ்னு வரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே கண்டினியூவாக வரும். இந்த இடத்துல வந்து பிஎம்னு இருக்கிற இடத்துலலாம் வந்துட்டு ஹவர்ஸ்ன்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 3 o'clock பிஎம்னு வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 15 hours வருது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 4 o'clock வந்து எப்போனா இது ஈவினிங் டைமில் வரும். ஓகேங்களா? ஸோ 4 o'clock ஈவினிங் டைமில் வர்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த 24 ஹவர்ஸ் கிளாக்கு எத்தனை ஹவர்ஸ் வருது? 16 hours வருது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 5 o'clock பிஎம் 17 hours. நெக்ஸ்ட்டு 6 o'clock PM 18 hours, 7 o'clock PM 19 hours and then 8 o'clock PM 20 hours. ஓகேங்களா? ஸோ இந்த 8 o'clock எப்போ வரும்னா நைட் டைமில் வர்ற 8 o'clock. ஓகேங்களா? ஸோ கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. பிஎம் இருக்கிறது எல்லாமே வந்து ஈவினிங் டைம் அண்ட் ஏஎம் இருக்கிறது எல்லாமே மார்னிங் டைம். தட் மீன்ஸ் ஸ்டார்ட் ஆகிற டைம். டே எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா மிட் நைட் டைமில் 12 o'clock ஆஃப்டர். டே வந்து எண்ட் ஆகிறது வந்து அதே மிட் நைட்டில் பிஃபோர் 12 o'clock. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா
8 o'clock PM வந்து 20 hours இருக்குது. நெக்ஸ்ட்டு 9 o'clock PM 21 hours, 10 o'clock PM 22 hours, 11 o'clock PM 23 hours. நெக்ஸ்ட்டு வந்து 12 o'clock மிட்நைட்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடும். தட் மீன்ஸ் இப்போ இது வந்து 23 hours. அதுவே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சேம் 11 o'clock 11 o'clock 50 minutes இருக்குது இல்லைங்களா. ஸோ 11 o'clock 50 minutes இருக்குங்களா PM. ஓகேங்களா. இதில் வந்து நான் எதுவுமே மினிட்ஸ் மென்ஷன் பண்ணல. இதில் பாருங்களா 11 o'clock 15 இருக்குது இல்லைங்களா. ஸோ 50 PMன்னு இருக்குது. ஓகேங்களா. ஸோ அப்போது இந்த 24 hours டைம் எவ்வளோ வரும் பார்த்துக்கோங்க. சேம் 23 hours 50 ஹவர்ஸ்ன்னு வரும். 50 minutes ஹவர்ஸ்ன்னு வரும். ஓகேங்களா. ஸோ 23 hours 15 minutes. ஓகேங்களா. 23 hours 15 minutesன்னு வரும். ஸோ அதை வந்து இப்படி தான் ரைட் பண்ணணும். 23 and then 50 hours. ஓகேங்களா. கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். எப்போன்னா இது மிட்நைட் 12 o'clock முன்னாடி வருது இல்லைங்களா. 11:15 வருது இல்லைங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 11:55 PM வரும். நெக்ஸ்ட்டு 11:59 வருது இல்லைங்களா. 9 வருது இல்லைங்களா. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இதை வந்து 23 hours 55 minutes hours. சேம் 23:59 hours. ஸோ இன்னும் ஒரு மினிட்ஸ் ஆச்சுன்னா 24 hours clock கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ 24 hours clock கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா. 11:60 மினிட்ஸ் ஆயிடுச்சுனாவே அது வந்து 12 o'clock மிட்நைட் ஆகிடும் இல்லைங்களா. ஸோ அந்த டைம் வந்து 24 hours clock ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. புரியும்னு நினைக்கிறேன்.